அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஎஸ்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 1526 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது, அப்ளிகேஷனோட கடைசி தேதி என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அரசு வேலைவாய்ப்பை வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9/6/2024 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறோன்னு நினைக்கிறேன். ஸோ 9ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 8/7/2024 ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரிசிப்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் த ஆன்லைன் பேமெண்ட். ஆன்லைன் பேமெண்ட்டுக்குமே கடைசி தேதி 8/7 தான். ஸோ ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. மற்ற விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. 7th பே கமிஷனில் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 5 வந்து 29,200 முதல் 92,300 வரைக்கும் கிடைக்கும். இது ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 4 25,500 முதல் 81,100 வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்றாங்க. ஒரு மத்திய அரசு பணின்றதுனால நிச்சயமாக சேலரி உங்களுக்கு வந்து நல்லதாகவே கிடைக்கும். ரைட்டா? சரி, வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வேகன்சி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் 1526 வேகன்சி இருக்குது. இதில் சப் இன்ஸ்பெக்டருக்கும் தனியாக இருக்குது, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலு ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஜென்ரலுக்கு அன்ரிசர்வ்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே பிஎஸ்எஃப்ல எவ்வளோ, சிஆர்பிஎஃப்ல, ஐடி பிஎஃப்ல எவ்வளோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் இது மினிஸ்ட்ரி, காம்பனன்ட் மினிஸ்ட்ரி அல்லது ஹவால்டர் கிளர்க்கு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கான வேகன்சியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிஎஸ்எஃப் எவ்வளோ, சிஆர்பிஎஃப்க்கு எவ்வளோ, ஐடிபிபிக்கு எவ்வளோ, சிஐஎஸ்எஃப்க்கு எவ்வளோன்றது அதுவும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சியை இந்த டேபிளை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்காங்க. நான் ஒட்டுமொத்த வேகன்சி மட்டும் கொடுத்துட்டேன். ரைட்டா? சரி, இது வந்து ஒரு டென்டேட்டிவான வேகன்சி தான். அஃபிஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை பண்ணுறதான லிங்க் எல்லாமே இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ரெக்கர்மெண்ட் bsf.gov.in இதுதான் வெப்சைட். அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருந்தால் நீங்கள் அது மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ ஓகே, ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட்ன்றது 1/8/2024 இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 18 வயசும் அதிகபட்சம் 25 வயசும் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் கட் ஆஃப் டேட். ஸோ அந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சார் நான் 25 வயசுக்கு மேலே போயிட்டேன் சார் அப்படின்னா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி கேண்டிடேட், ஓபிசினா நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி டிஎன்சியில் இருக்கீங்களா? ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸ் சர்வீஸ் மேனு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. இதுக்கு என்ன சார் நாங்கள் படிச்சிருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, கல்வி தகுதி என்ன அப்படின்றத கேட்பீங்க. ஸோ அடுத்தது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட் வந்து 1/8/2024 இந்த தேதியின் அடிப்படையில் கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஃபாஸ்ட் இன்டர்மீடியட் அல்லது வந்து சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட் 10+2 போட்டிருக்காங்க. 10+2னா 12ஆம் வகுப்பு. ஸோ நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. த கேண்டிடேட் ஹூ ஹாஸ் நாட் அக்யூர்டு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஸோ நாட் எலிஜிபிள். அதாவது இந்த தேதியின் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லைனா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுன்னு சொல்லி மொத்தம் 3 கேட்டகரியாக வந்து உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. 3 கேட்டகரியை வந்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளை ஏற்கனவே பார்த்துக்கோங்க. ரெக்கர்மெண்ட் அதாவது rectt.bsf.gov.in. ஸோ இதை வெப்சைட்டு, இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் லாஸ்ட் டேட் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் 8/7/2024 மிட் நைட்டு 11:59 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகுன்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். இதே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அல்லது எஸ்சி எஸ்டியாக எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டால் எக்ஸாம் சென்டர் எங்கே சார் போடுவாங்க, ஏதாவது ரொம்ப தூரம் போகணுமா சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆவடியில் உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னைன்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சென்னையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? சரி சார், இதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேஸ் 1 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்குது. இதை கிளியர் பண்ணிங்கன்னா அடுத்து ஆன்லைன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதையும் கிளியர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் செக்அப்லாம் இருக்குது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கும். ஸோ இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ உயரம் இருக்க வேண்டும், எவ்வளோ செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணுன்றதை கொடுத்துருப்பாங்க. இந்த உயரமும் இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் இருந்தால் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா அப்ளை பண்ண வேண்டாம். ரைட்டா? ஏன்னா ஃபஸ்ட்டு இதுதான் வந்து செக் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ மேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 125 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து குறைந்தபட்சம் 77, விரிவடையும் போது 82 சென்டிமீட்டர் இருக்கணுன்றாங்க. ஸோ இதே நீங்கள் SC/ST இருந்தீங்கன்னா ஒரு 162.5 இருந்தாலே போதும். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 76க்கு 81 இருக்கணுன்றாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 155 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு கிடையாது. இதே SC/ST ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 150 சென்டிமீட்டர் உயரம் இருந்தாலும் கூட போதுமானது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். மேல் கேண்டிடேட்டுக்கு 1.6 கிலோமீட்டர் ரேஸ் ஆன் 6 minutes 30 செகண்டில் போகிற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 800 மீட்டர் ரேஸ் வந்து 4 minutes 45 செகண்டில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் 20 கொஸ்டின், நியூமரிக்கல் ஆப்டிடியூடில் 20 கொஸ்டின், அப்புறம் கிளரிக்கல் ஆப்டிடியூடில் 20 கொஸ்டின், கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜில் ஒரு 20 கொஸ்டின் சொல்லி ஒட்டு மொத்தமாக ஒரு 100 கொஸ்டினுக்கு 100 மார்க்குக்கு எக்ஸாம் வைப்பாங்க. 1 hour 40 minutes வந்து எக்ஸாம் இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைக்க மாட்டேன். கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வில் பி செட் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் வந்து இருக்காதுன்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ரைட்டா? ஸோ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேகன்சி ஒரு பல்கான வேகன்சி இருக்குது. வேகன்சி ஃபில் பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா கட் ஆஃப் தான் வரும். ஆல் ஓவர் இந்தியா கட் ஆஃப், ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து இது மாதிரி சப் இன்ஸ்பெக்டர், இது மாதிரி கான்ஸ்டபிளுக்குலாம் அப்ளை பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த ஜாப் சம்பந்தமான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.